அருகே கட்டிட பணியின் போது மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மஞ்சப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி பாலு. இவர் வழக்கம் போன்று மயிலம்பாறை பகுதியில் உள்ள தனிநபர் வீட்டின் கட்டிட வேலைக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக மின்சார கம்பி தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த சங்கராபுரம் போலீசார் உடலை கைப்பற்றி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே அவரை இழந்து தவிக்கும் தாங்கள் வாழ்வாதாரமின்றி தவித்து வருவதாகவும் உடனடியாக தமிழக அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் உயிரிழந்த பாலுவின் மனைவி தேன்மொழி கதறி அழுத்தது பார்வையை கண்கலங்க வைத்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்யப்படாமல் சட்டமன்றத்தை கூட்டினால் கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து 90 நாட்கள் கடந்தும் நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்யப்படாத நிலையில் வருகிற 24ஆம் தேதி தற்காலிக சபாநாயகர் தலைமையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் நிரந்தர சபாநாயகர் இன்றி அவையை கூட்டுவது தவறான நடைமுறை என்று தெரிவித்தார். மேலும் இந்த சூழலில் சட்டமன்ற கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வது குறித்து கட்சியின் உயர்மட்ட தலைமையுடன் பேசி பரிசீலனை செய்ய நேரிடும் என்றும் திட்டவட்டமாக கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து எங்களுக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பிற்கான அந்த கடமை செய்தவர் தற்காலிக சபாநாயகர். எனக்கு தெரிந்த தற்காலிக சபாநாயகர் என்பவர் 3 நாட்கள் 4 நாட்கள் தான் இருப்பார். ஆனால் இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் இருப்பது என்பது இதுதான் எனக்கு தெரிந்து முதல் தடவையாக இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் போகட்டும். எங்களுக்கு தேவை முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்கிற நேரத்திலும் சரி, துணைநிலை ஆளுநர்கள் உரை நிகழ்த்தும் போதும் சரி, ஒரு மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பேரவை தலைவர் இருப்பதால் முறையாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. எனவே தேர்வு செய்யப்பட்ட ஒரு பேரவைத் தலைவர் அவர்கள் தான் இந்த சட்டமன்றத்திலே துணைநிலை ஆளுநர்களை அழைத்து வர வேண்டும். அதுபோல முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட் தாக்கலை செய்ய வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு அழுத்தமான கருத்து என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்காலிக சபாநாயகர் வைத்துக் கொண்டு சபையை நடத்துவது என்பதை பற்றியும் அதில் நாங்கள் கலந்து கொள்வது பற்றியும் நாங்கள் அத்தனை பேரும் கூடிதான் கட்சி தலைமையை கேட்டுத்தான் முடிவெடுப்போம் என்பதை தெரிவித்தோம். தொகுதி மறுவரையறை மசோதா விவகாரம் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவுக்கு எதுவும் தெரியவில்லை என நினைப்பதாக தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் விமர்சித்துள்ளார். குமரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் மசோதா நிறைவேற 3/2 பங்கு பெரும்பான்மை தேவைப்படுகிறது என்றார். ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 12 அன்று நடைபெற்ற கூட்டத்தொடரில் இது தோற்கடிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் கொண்டுவரப்பட்டால் கூடுதல் எம்பிக்கள் தேவைப்படுவார்கள் என அமைச்சர் ராஜேஷ்குமார் விளக்கியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு எதிராக இது அமையக்கூடும் என எச்சரித்த அவர் கடந்த கால அனைத்துக் கட்சி நடவடிக்கைகள் மற்றும் சட்டமன்ற தீர்மானங்கள் குறித்து ராசாவுக்கு முழுமையாக தெரியவில்லை என தான் கருதுவதாக தெரிவித்தார். தொகுதி மறுவரையை பொறுத்தவரையில இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வர்றதாட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மசோதா தாக்கல் செய்த பிறகு யார் யார் அந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க போறாங்க, யார் யார் வெளியே போறாங்க, யார் யார் வாக்களிக்காம இருக்காங்கன்னுள்ளது அப்போதான் தெரியும். அப்படி ஒருவேளை இப்போ 3/2 பங்கு ஏற்கனவே கிடைக்கணும். ஆனால் ஏற்கனவே ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த மசோதா கொண்டு வந்து அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கு. திருப்பி இப்போ கொண்டு வரதா சொன்னாங்க. அப்போ கிட்டத்தட்ட இதில் அந்த கோரம் தேவையானோன்னா இன்னும் ஒரு 38 பாராளுமன்ற உறுப்பினர் தேவை இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் இதில் எப்படி இவங்க வாக்களிக்காங்கன்னு உள்ளதை பொறுத்து தெரியும். அப்படி ஒருவேளை தவறுதலாக பண்ணால் இது தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அநீதியாக நான் பார்க்குறேன். அவரு சொல்லுது எனக்கு ஏற்புடையதில்லை. ஏன்னா கடந்த காலங்களையும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் முதல்வர்களை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. அப்ப இவ்வளவு தெரிஞ்ச அவர் இதை பத்தி இப்படி கேட்கிறாருன்னா ஒருவேளை அவருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
தமிழக அரசு கூட்டிய அனைத்து கட்சி கூட்டம் அவசியமற்றது என்றும் மேகதாது உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் இருந்து திசை திருப்பவே இந்த கூட்டம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு அரசு சார்பில் தொகுதி மறுவரையறை குறித்து அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டப்பட்டதற்கான சரியான காரணம் புரியவில்லை என தெரிவித்தார். முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் அனைத்து மாநில தலைவர்களையும் அழைத்து நடத்தப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு மாறாக தற்போது புதிய மசோதாவின் விவரங்கள் என்னவென்றே தெரியாமல் இந்த அவசர கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டிய கனிமொழி, மிக மோசமாக போய்கொண்டிருக்கும் மேகதாது பிரச்சினை போன்ற உண்மையான மக்கள் பிரச்சினைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பவே இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருப்பதாக விமர்சித்தார். புதிய மசோதாவின் முழுமையான விவரங்கள் வெளிவந்த பிறகு தங்களது நிலைப்பாட்டை அறிவிக்க முடியும் என்றும் தெளிவுபடுத்தினார். ஒரு பில்லை கொண்டு வரணும்னா எந்த இவர்கள் வேணா யாரையும் சுமூகமாக அன்னைக்கு பேசாமல் இருக்கலாம். ஆனால் பொதுவாக நாடாளுமன்றத்தில் ஒரு பில் கொண்டு வரணும்னா எல்லா தலைவர்களையும் அழைத்து பேசுவார்கள். ஆனால் இந்த போன தடவை தோற்கடிக்கப்பட்ட பில் இப்போ மறுபடியும் கொண்டு வர போகிறோம், அதனால் அதை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரை யாரும் அழைத்து பேசவில்லை. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பேருக்கு அது தர்ம சங்கடம் ஆயிடுங்கிற ஒரே காரணத்திற்காக அவங்க அந்த கூட்டத்தை கூட்ட மறுக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த அளவுக்கு, அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை என்னன்னு நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். இதையெல்லாம் தாண்டி திசை திருப்பக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து திசை திருப்பி இன்னைக்கு திடீர்னு தனக்கு இந்த டீலிமிட்டேஷன் மேல ஒரு அதை பத்தி அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற விதமாகத்தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் முறைப்படி நடக்காத ஒரு கூட்டம் தான். பில்லு வருதா இல்லையானே தெரியல. இந்த செஷன்ல வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. பில்லு வருதான்னு தெரியல. அந்த புதிய பில்லு என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதில் என்ன இருக்குங்கிறது அது தெரிஞ்ச பிறகுதான் அதை நம்ம ஏற்றுக்கிறோமா, எதுக்குறோமா, நிராகரிக்க போகிறோமா அப்படின்னு அதை பற்றி நம்ம விவாதிக்க முடியும். நம்மளுடைய பார்ட்டி ஸ்டாண்ட் என்ன, அதை பற்றி அப்படிங்கிறது அந்த பில் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம முடிவு பண்ண முடியும். மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்து வருவதாகவும் வரும் 2029 தேர்தலில் பாஜக முழுமையாக வீழ்த்தப்படும் என்று எஸ்டிபிஐ கட்சி விமர்சித்துள்ளது. மதுரையில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில நிர்வாகிகள் சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதன் தேசிய தலைவர் பைஜி மற்றும் மாநில தலைவர் நெல்லை முபாரக் ஆகியோர் மத்திய மற்றும் மாநில அரசுகள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் அயோத்தி ராமர் கோவில் உண்டியல் முறைகேடு உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டிய அவர்கள், தர்மேந்திர பிரதான் பதவி விலகியது பாஜக ஆட்சியின் முதல் விக்கெட் என்றும் 2029 பாஜக முழுமையாக ஆல் அவுட் ஆகும் என்றும் கூறினார். ஊடக நண்பர்களை வருகை வரவேற்றுக் இன்றைய தினம் நான் பங்கெடுத்திருக்கிற இந்த நிர்வாகிகளுடைய சந்திப்பு என்பது அகில இந்திய அளவில் எஸ்டிபிஐ கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக வேண்டி நாடு முழுவதும் எஸ்டிபிஐ 15 மாநிலங்களில இந்த நிர்வாகிகள் கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக மதுரையில இந்த மதுரை மண்டல நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெறுகிறது. இது கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக கட்சியினுடைய அகில இந்திய தலைமை எடுக்கிற மிக முக்கியமானது ஒரு நடவடிக்கை. நாட்டில் ஒன்றிய அரசு ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக இப்பொழுது மிகவும் தோல்வி கண்ட ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. இந்த அரசு ஒரு நேரத்தில் அரசாங்கம் பாராளுமன்றத்துக்குள்ள தோல்வி அடைந்திருந்தது. இப்பொழுது முதல் முறையாக மக்களின் முன்பாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை இது சந்தித்திருக்கிறது. எல்லாவற்றிலும் தோல்வி. நீட்டினுடைய எக்ஸாமினுடைய லீக்கேஜ் மட்டுமில்ல, எங்கு பார்த்தாலும் 12 ஆண்டுகளில பாஜக அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை இப்பொழுது சந்தித்திருக்கிறது. இந்த பாதிப்பு இந்து சமுதாயம் உட்பட எல்லோருக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது. பிஜேபி இந்து சமூக மக்களை பாதுகாப்பதாக சொல்லித்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த இந்து சமூக மக்களே பிஜேபியால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது ஒரு நிதர்சனமான உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.